Hi friends, welcome to Lakshmi Max. இந்த வார சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே NTPC CBT 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்திருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் வந்து சாட்டர்டே ஓப்பன் ஆகி மண்டே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலா 3 டேஸ் வந்து டைம் கொடுத்திருந்தோம். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 3 டேஸ்ல இந்த டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. சப்போஸ் நீங்க லாஸ்ட் டெஸ்ட்டை மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட் வந்து இன்னொரு 2 வீக்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த 2 வாரத்துக்கு அப்புறம் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரம் கொடுத்த டெஸ்ட்ல டோட்டலா 500 ஸ்டூடெண்ட் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டும் சேர்த்து டோட்டலா 500 ஸ்டூடெண்ட் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. இந்த டெஸ்ட்டுக்கு நாம வச்சிருக்க கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 68 வந்து கட் ஆஃப் வச்சிருக்கோம். ஓகேவா? அப்படின்னா மேம் நான் 50 தான் எடுத்திருக்கேன், 40 தான் எடுத்திருக்கேன், 60 தான் எடுத்திருக்கேன், அப்போ என்னால வந்து கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து 50க்கு மேல வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலே நீங்க வந்து கரெக்டான இதுலதான் இருக்கீங்க. ஓகேவா? சோ இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த 50க்கு மேல 60க்கு மேல 60 இந்த 50 to 60 ரேஞ்சில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்க. சோ நீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால 70க்கு மேல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 70 அபோவ் கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்க ஷுவரா எழுதி வச்சுக்கலாம். CBT 1ஓட கட் ஆஃப் வந்து அந்த 70 to 75 ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். நான் எல்லா லெவலுக்கும் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நீங்க டாப் ஸ்கோர்ல வந்து உள்ள போகணும். ஒரு 80க்கு மேல ஸ்கோர் பண்ற மாதிரி பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 50 ரேஞ்சில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், 60 ரேஞ்சில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. இன்னும் 2 மாசத்துல ரிப்பீட்டட் பிராக்டிஸ், ஜெனரல் அவேர்னஸ் உங்களோட வீக் ஏரியாவா, இல்ல வந்து மேக்ஸ் வீக்கா இருக்கீங்களா, இல்ல ரீசனிங் வீக்கா இருக்கீங்களா, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய விடுறீங்களா, இது எல்லாத்தையும் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு அந்த 50 எப்படியாவது ஒரு 75 மாத்த பாருங்க. நீங்க 60 எடுத்திருக்கீங்க அப்படின்னா சோ நீங்களும் இன்னொரு 10 மார்க் 15 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்கன்னா அந்த கட் ஆஃப தாண்டி கொஞ்சம் உள்ள வந்துடலாம். அந்த பார்டரை தாண்டி உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரேங்க் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம எவ்வளவு ரேங்க்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்றோம் அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 75 அபோவ் எடுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா CBT 1 வந்து ரிசல்ட் அவங்களே விட வேண்டாம், நீங்களே எழுதி வச்சுக்கலாம். கண்டிப்பா நீங்க CBT 1 பாஸ். CBT 2க்கும் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நீங்க மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கும். சோ லைவ் டெஸ்ட்டை மிஸ் பண்ணாம எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த வார டெஸ்ட் நம்ம கட் ஆஃப் வந்து 68 வச்சிருக்கோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 82.5. ஓகேவா? சோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 90 எல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த டாப் 10க்குள்ளேயே வந்துருவீங்க. ஓகேவா? சோ எல்லா கொஸ்டினுமே பார்த்திருப்பீங்க. அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சோ எல்லாமே நாம கேட்டிருப்போம். இப்ப 2024ஓட கரண்ட் அஃபேர், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் எப்படி ரியல் எக்ஸாம்ல கொஸ்டின் இருக்குமோ அதே மாதிரி தான் கேட்டிருப்போம். ரீசெண்டா நடந்து முடிஞ்ச டெக்னீஷியன், ALP இதுலலாம் ரயில்வேயோட ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொஸ்டினே கொடுக்குறோம். ஓகேவா? சோ அதனால பாத்துக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த 60 அந்த 50 to 60க்குள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. அந்த 50 to 60ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்கோர். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 30 மார்க் ஈஸியா வாங்கிடலாம், அடுத்து 40, அடுத்து இந்த 60 கிட்ட போயிடலாம். இந்த 60 அதை 80 மாத்துறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ ரிப்பீட்டட் எஃபோர்ட் போடணும். இந்த பார்டர்ல நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்க வந்து பாஸ் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. ஓகேவா? சோ ஆல்மோஸ்ட் நீங்க பாஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் எஃபோர்ட் போடுங்க. அந்த வீக் ஏரியாஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த 60 80 மாறுறதுக்கு காரணம் நான் சொல்லட்டா? சோ ஜெனரல் அவேர்னஸ் வந்து வீக்கா இருந்திருப்பீங்க. சோ ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி இது எல்லாத்தையும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. ஸ்டாட்டிக் ஜிகேயை திருப்பி படிங்க. கரண்ட் அஃபேர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ அந்த 40 கொஸ்டின்ல 10 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர் வந்துரும். அதனால அந்த கரண்ட் அஃபேரையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 60 80 மாத்திரலாம். சோ இன்னும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 25 10 15 அந்த மார்க் எல்லாம் வாங்கிருக்கீங்க. மேபி நீங்க இப்பதான் பிகினரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா சிலபஸை கவர் பண்ணல அப்படின்னா சிலபஸை கவர் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல டெஸ்ட் வந்து 40 மார்க் நம்ம ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு 2 3 மாசம் இருக்கும். சோ 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ 40 வாங்கினவங்க 20 வாங்கினவங்க எல்லாம் இப்போ 50 கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி நம்ம NTPCயோட ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 50+ வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நீங்க இன்னும் கொஞ்சம் ஜெனரல் அவேர்னஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 70 வந்து வாங்க ஆரம்பிச்சிடலாம். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் எஃபோர்ட், கன்சிஸ்டன்சி தான். இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க அடுத்து கொடுக்கக்கூடிய லைவ் டெஸ்ட். ஓகேவா? சோ கொஸ்டின்ஸ் எல்லாமே ரீசெண்டா உள்ள எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதனால கரெக்டா டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தனித்தனி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருந்தோம். சோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துலயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
ரொம்ப நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தீங்க. சோ தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு 60 அபோவ் வாங்கியிருந்தீங்க. சோ உங்களுக்கு ஓவராலா கட் ஆஃப் வைக்கும்போது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கும் சேர்த்து தான் கட் ஆஃப் வந்து ஃபைனலா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்கீங்கங்கிறத பார்க்க மாட்டாங்க. மார்க்க வச்சு தான் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ரேங்க் எல்லாமே வேரி ஆகும். பாயிண்ட் 1, பாயிண்ட் 3ல பாத்தீங்கன்னா ரேங்க் எல்லாமே வேரி ஆகும். அதனால எக்ஸாம்ல ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ அதனால கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. குடுக்கக்கூடிய லைவ் டெஸ்ட்ட யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ ஒரு 60க்கு மேல, 70க்கு மேல, 80க்கு மேல எடுக்கிற ஸ்டூடண்ட்ஸ் சோ 60 எடுக்கிறவங்க 80 எடுக்க பாருங்க. 80க்கு மேல எடுக்கிறவங்க அப்படியே அந்த 90ய தொடுற மாரி பாருங்க. 90ய தொட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த டாப் லிஸ்ட்டுக்குள்ள வந்துருவீங்க. ஓகேவா? சோ இப்ப கட் ஆஃப் வந்து சிபிடி 1க்கு வந்து ஒரு 70க்கு மேல தான் இருக்க போகுது. அப்படியே கம்மியானாலும் 65க்கு மேல இருக்கும். 65 to 70 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சிபிடி 1ஓட கட் ஆஃப் இருக்கும். ஸ்கோர் அதிகமா இருக்கும்போது எல்லா லெவலுக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிரலாம். சிபிடி 2வும் ஈஸியா கிளியர் பண்ணிரலாம். என்டிபிசி கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கு படிக்கணும். ஓகேவா? சோ அடுத்த வாரம் வரக்கூடிய டெஸ்டையும் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. எது எது வீக் ஏரியாஸ்ங்கிறத அனலைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் அட்டெண்ட் பண்றத விட அந்த டெஸ்ட்ட வந்து உட்கார்ந்து நல்லா அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? சோ மேம் நான் இன்னும் நிறைய டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். 3 டேஸ் தான் இந்த டெஸ்ட் லைவ்ல இருந்துச்சு. இதுக்கப்புறம் உள்ள டெஸ்டையும் நான் அட்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ரயில்வே என்டிபிசிக்காக லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து மார்ச்ல எக்ஸாம் அப்படின்னா டெஸ்ட் போடணும். ரிப்பீட்டடா டெஸ்ட் போடணும். படிச்சுட்டு எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறத பாக்குறதுக்கு டெஸ்ட் போடணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேம் எனக்கு டெஸ்ட் போடவே பயமா இருக்கும். மார்க் கம்மியா வந்தா மனசு கஷ்டமா இருக்கும். மனசு கஷ்டப்பட்டு என்ன பண்ண? டெஸ்ட் போட்டா தானே இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா ரியல் எக்ஸாம் போகும்போது அங்க போய் டெஸ்ட் எழுதாம எதுவும் பண்ண முடியாது. படிச்சுக்கிட்டே இருக்கிறத விட ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறது தெரியும். சோ மார்க் டெஸ்ட் தான் உங்களோட இத வந்து தரத்தை வந்து உயர்த்தும். இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே படிச்ச மாதிரி இருக்கும். ஆனா இதுவரைக்கும் ஆன்லைன் டெஸ்டே போடாம திடீர்னு ஒரு புது டெஸ்ட் போட்டு பாருங்க 40 மார்க் தான் வரும். அதே ரிப்பீட்டடா அந்த 40 80 மாத்துறதுங்கிறது பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் டெஸ்ட் அத அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? சோ எல்லா செக்ஷனுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏதாவது பெண்டிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் முடிக்க பாருங்க. ஓகேவா? சோ இன்னும் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்காக ஸ்பெஷலா ஸ்டார்ட் பண்ணிருக்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் ஆஃபர்ல கிரியேட் பண்ண கூப்பன் கோட்ஸ் அவைலபிளா இருக்கிறதுனால இன்னைக்கு 1 டே மட்டும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல சிபிடி 1ஓட டெஸ்ட், சிபிடி 2ஓட டெஸ்ட் ரெண்டுமே கொடுத்திருப்போம். எவ்வளவு டைம்னாலும் நீங்க வந்து டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ n நம்பர் ஆஃப் டைம் வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இப்போ ரீசெண்டா உள்ள லைவ் டெஸ்ட் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஓகே? சோ டெஸ்ட் பேட்ச்ல இருக்க கொஸ்டினை தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ரியல் எக்ஸாம்ல எப்படி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். சைட்ல டைமர் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இங்க நீங்க எந்த கொஸ்டினுக்கு எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதோட சொல்யூஷனும் இதுலயே நீங்க பாத்துக்கலாம். சோ தமிழ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா தமிழ்ல சொல்யூஷன் பாத்துக்கலாம். இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லயும் சொல்யூஷன் வந்து தெளிவா கொடுத்திருப்போம். சோ இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் டெஸ்ட் பேட்ச் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு நீங்க என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 மட்டும் பே பண்ணிக்கலாம். சோ டோட்டலா 5 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதனாலதான் நாம வந்து ரொம்ப லேட்டா வந்து அனௌன்ஸ் பண்றோம். எஸ்டர்டே வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சோ அது எல்லாமே க்ளோஸ் ஆகிருச்சு. சோ இப்போ நியூ இயர்ல கிரியேட் பண்ண என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்க்கான கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ இன்னைக்கு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க 499 பே பண்ண வேண்டாம். 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து 599 இருக்கும். ஓகேவா? சோ நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ டோட்டலா 5 கூப்பன் கோட்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகேவா? சோ இப்போ மார்க் கம்மியா எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மைனஸ்ல வாங்கின ஸ்டூடெண்ட் இந்த 10 மார்க் 15 மார்க் நான் வாங்கியிருக்கேன் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க இன்னும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணல. சோ நீங்க ஃபர்ஸ்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்டா கொடுத்திருப்போம். சோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். என்டிபிசிக்காக ஒரு செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் ரிவிஷன் பண்ணணும்.
ஸோ செகண்ட் பேட்ச் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்டிபிசியோட செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட், அந்த 50ல இருந்து 60 மார்க்குக்கு மேல என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியலங்கிற ஸ்டூடெண்ட், கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கீங்க, ஜெனரல் அவேர்னஸ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு 1 டே மட்டும் டெஸ்ட் பேட்சுக்கு ஆஃபர் இருக்கு. ஸோ என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு அடுத்த லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்ட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அட்டன் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எவ்வளவு காம்படிஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் சிலபஸை முடிங்க. அதே மாதிரி அடுத்த வருஷமும் பாத்தீங்கன்னா என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. 2025க்கான நோட்டிபிகேஷனும் என்டிபிசிக்கு வரும். ஸோ அதனால இப்ப படிக்கிறது எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு 100% எஃபோர்ட்டை போட்டுட்டே இருங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ டோட்டலா 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஆஃபர் அவைலபிளா இருக்கு. ஸோ குயிக்கா மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.